ஓகே. ஸோ நம்ம லாஸ்டா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தெல்லாம் ஐ திங்க் ஓரளவுக்கு கிளாரிட்டியா இருக்கீங்க நினைக்கிறேன். கரெக்டா? லாஸ்டா சொல்லிக் கொடுத்ததுல எல்லாமே நீங்க ஓரளவுக்கு கிளாரிட்டியா இருக்கீங்க. கரெக்டா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் எப்படி உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதே மாதிரி அந்த கம்பெனில ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா எப்படி ஆல்டர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? அதே மாதிரி எப்படி மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணணும், அதாவது லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். எப்படி வவுச்சர்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்றதும் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? டவுட் இருக்குன்னு சொல்றீங்க. என்ன டவுட் இருக்கு தாமோதரனுக்கு? One doubt, sir. Yesterday I created new company which is Wipro, but it was not there now any bug. அந்த மாதிரிலாம் காணாம போக சான்ஸே இல்லை. கம்பெனில போயிட்டு ஓகேவா, உங்க கம்பெனியை போய் செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ நீங்க இப்ப நார்மலா டாலி ஓபன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க நார்மலா இப்ப போயிட்டு டாலி எப்படி ஓபன் பண்ணீங்கன்னா, கம்பெனில போனீங்கன்னா ஓகேவா, செலக்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கம்பெனிலாம் இருக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்க போய் டெக்லா போய் செலக்ட் பண்ணிக்கலாம். காணாமலாம் போயிருக்காது. ஸோ திருப்பி சொல்றேன், தாமோதரன் உங்களுக்காக தான் சொல்றேன். கம்பெனிக்குள்ள போயிட்டு ஓகேவா, கம்பெனிக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சுவலா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, செலக்ட்னு இருக்கும். அந்த செலக்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன கம்பெனி வேணுமோ என்ன பண்ணிக்கலாம், ஆக்சுவலா இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்க இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் போயிட்டு டெலீட் பண்ண போறீங்க. ஓகே, டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க கம்பெனி கிரியேட் பண்ணணும். ஆல்டருக்குள்ள போகணும். அதாவது கம்பெனிக்குள்ள போயிட்டு ஆல்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் டி அப்படின்னு கொடுத்து மொத்த கம்பெனி டெலீட் பண்றீங்க. சொல்றது புரியுதா? புது கம்பெனி கிரியேட் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு ஒர்க்கே பண்ண போறோம். ஓகேவா? நம்ம புது கம்பெனி கிரியேட் பண்ணி தான் ஒர்க்கே பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு பண்ணலாமா நம்ம? இன்னைக்கு நான் என்ன சொல்லி தர போறேன்னா, எப்படி ஒரு பர்ச்சேசஸ்க்கு என்ட்ரி போடுறது, எப்படி சேல்ஸ்க்குலாம் என்ட்ரி போடுறது, எப்படி ஸ்டாக் ஐட்டம்லாம் கிரியேட் பண்றது. இப்போ ஒரு 4-5 ஃப்ளோர் இருக்கு, 10 ஃப்ளோர் இருக்குன்னா அதுல எப்படி ஸ்டாக்ஸ்லாம் அந்த ஃப்ளோர்ல போய் என்ட்ரி பண்றது, குடோன்ஸ்ல எப்படி என்ட்ரி பண்றது, இந்த ஸ்டாக் கேட்டகரியில எப்படி கிரியேட் பண்றது, எப்படி பர்ச்சேசஸ் போட்டு நம்மளோட என்ட்ரி போடுறது, சேல்ஸ் போட்டு எப்படி இன்வாய்சஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸ்மே நீங்க உங்களுக்கு எலாபரேட்டா சொல்லி கொடுக்க போறேன். ஆனா அதுக்கு நியூ கம்பெனி கிரியேட் பண்ணி நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி இதுல பண்ணி எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணி தப்பா பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி பண்றோம். நம்ம பார்க்கலாமா? டிஸ்பிளே கிளியரா தெரியுதா உங்களுக்குலாம்? டிஸ்பிளே கிளியரா தெரியுதா? கிளாரிட்டியா தெரியுதா? டிஸ்பிளேலாம் உங்களுக்கு கிளாரிட்டியா தெரியுதான்னு கேட்கறேன். பிளர்ரா இருக்கு. புரிஞ்சிச்சு. இல்லை, எனக்கு சம்டைம்ஸ் சரி, ஓகே. நான் உங்களுக்கு கிளியரா தெரியுதா பாருங்க. இப்ப பாருங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, புதுசா ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் புதுசா ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் கம்பெனி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கிரியேட் கம்பெனில போயிட்டு புதுசா ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன் ஆக்சுவலானா, நீங்க சொல்ல விப்ரோ இல்ல சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்றேன். சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்றேன். சரவணா ஸ்டோர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்றேன் ஆக்சுவலா, நான் ஃபுல் அட்ரஸ் எனக்கு நீட்டா அடிச்சு கம்பெனி ஒன்று இப்போ நான் கிரியேட் பண்ண போறேன். புரியுதா? நியூ கம்பெனி கிரியேட் பண்ண போறோம். ஆல்ரெடி இருக்க கம்பெனிலாம் என்ன பண்ணிட்டேன் ஆக்சுவலா, டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டு நியூவா ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸ்டேட்ல போய் தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு இதுலலாம் எந்த டவுட்டும் வராது. அதனால நான் டேட்டா அப்படி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, சரவணா ஸ்டோர்ஸ் @gmail.com. சும்மா நானே கிரியேட் பண்ணிக்கிறேன். www.saravanaStores.com. என்ன பண்றேன் ஆக்சுவலா, இந்த மாதிரி கம்பெனியை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? So now I created the company.
கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு கம்பெனியை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு உள்ள போன உடனே இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கும். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஆக்சுவலா இந்த மாதிரி கம்பெனிக்குள்ள போனாலும் கிரியேட் பண்ணாலும் கேள்விலாம் கேட்கும். கரெக்டா? அதுக்குள்ள போனீங்கன்னா ஜஸ்ட் என்டர் ஜிஎஸ்டிக்கு மட்டும் இப்ப இன்னும் உள்ள பார்க்கல. இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டி பார்க்க போறோம். அடுத்த அப்கமிங் கிளாஸ் ஜிஎஸ்டி பத்தி சொல்லி கொடுக்க போறேன். நம்ம ஜிஎஸ்டி பத்தி தான் பார்க்கறதுனால குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் மட்டும் நோ கொடுக்கணும் சொல்லி கொடுத்தோம். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். நோன் மட்டும் கொடுத்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ண பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணிட்டேன். கம்பெனி கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு தேவையான நெசசரி மாஸ்டர்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ண போறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ணி காமிக்க போறேன்னா, ஒரு பொருள் எல்லாம் வாங்கி ஒரு பொருளை விற்கிறதுக்கான என்ட்ரி போட்டு காமிக்க போறேன். ஓகேவா? ஒரு பொருள் எல்லாம் பர்ச்சேசஸ் பண்ணி சேல் பண்ற மாதிரி என்ட்ரி போட்டு காமிக்க போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை வாங்குறதுக்கு பர்ச்சேசஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். விற்கிறதுக்கு சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதனால என்ன பண்றேன், ஆக்சுவலா மாஸ்டர்ஸ்குள்ள போயிட்டு, ஓகேவா, லெட்ஜர்க்குள்ள போயிட்டு பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன், ஆக்சுவலா லெட்ஜரை வந்து கிரியேட் பண்றேன். பர்ச்சேசஸ் அண்டர் என்னது, ஆக்சுவலா இப்ப எக்ஸ்பென்சஸ் ஆனா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் இன்கம் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப பர்ச்சேசஸ் ஆனா பர்ச்சேஸ் அக்கவுண்ட் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணணும். பர்ச்சேசஸ் ஆனா PURCHS அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, ஆக்சுவலா நீங்க பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. என்டர் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கோங்க. இப்ப அதே மாதிரி சேல்ஸ், நான் பொருளை வாங்கி விற்கிறதா நீங்க சொல்லி தர போறேன். அதுல எப்படி ஸ்டாக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும் சொல்லி கொடுக்க போறேன். அதெல்லாம் என்ன பண்ண போறேன், ஆக்சுவலா சேல்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ண போறீங்க. சேல்ஸ், ஓகேவா? சேல்ஸ் அக்கவுண்ட், புரியுதா? சேல்ஸ் அக்கவுண்ட் நீங்க செலக்ட் பண்ணணும். சென்டர்ல போயிட்டு சேல்ஸ் அக்கவுண்ட், பர்ச்சேசஸ் அந்த பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். சொல்ல புரிஞ்சு சொல்லி பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். இங்க வந்து சேல்ஸ்னால சேல்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்டர். சோ அப்ப என்ன லெட்ஜர் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கேன், லெட்ஜர் என்ன கிரியேட் பண்ணிருக்கேன் பார்க்கலாமா? லெட்ஜர்க்குள்ள போயிட்டு பர்ச்சேசஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்டேன், சேல்ஸ்க்கான லெட்ஜர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இது நான் ஆல்டர்ல போய் பாக்குறேன் என்னெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. சோ பர்ச்சேசஸ் லெட்ஜரும் சேல்ஸ்க்கான லெட்ஜரும் கிரியேட் பண்றேன். நீங்க பர்ச்சேசஸ் பண்ணி சேல் பண்ணதான் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? பர்ச்சேசஸ் ஓட என்ட்ரி, சேல்ஸ்க்கான ஒரு லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் டவுட் இருக்கா? என்னாச்சு, கிளியரா இல்லையா உங்களுக்கு? நான் சொன்னதெல்லாம் கிளியரா இருக்கா இல்லையா? ஏதாவது டவுட் இருக்கா? தயவு செஞ்சு கிளாஸ்க்குள்ள லேட்டா வந்துட்டு என்ன ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. ஓகே, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துடணும். உங்களோட நெட்வொர்க் இஷ்யூஸும் நீங்க எல்லாமே கிளியரா பார்க்கணும். ஓகேவா? நான் என்ன கம்பெனி கிரியேட் பண்ணிருக்கேன் அதை இப்ப நீங்க கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. நான் இப்ப சொல்லி கொடுக்கறத எல்லாரும் கவனிங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு கம்பெனி டீல் கொடுக்குறேன். நான் என்னன்னா நீங்க என்ட்ரி பண்ண சொல்ல அதை நீங்க என்ட்ரி பண்ணா போதும். எப்படி ஒரு கம்பெனியை டெலீட் பண்ணணும்னா, சொன்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒரு கம்பெனி எப்படி டெலீட் பண்ணுவோம்னா, கம்பெனிக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கம்பெனிக்குள்ள போனீங்கன்னா, ஓகே, கம்பெனிக்குள்ள போனீங்கன்னா கம்பெனி அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. கே இங்க இருக்கு பாத்தீங்களா, கம்பெனி, அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்டர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. ஆல்டர் இருக்கா? கிரியேட், ஆல்டர், சேஞ்ச் அந்த மாதிரி இருக்குல்ல, அதுல ஆல்டர் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் டி அப்படின்னு பிரஸ் பண்ணுங்க. ஆல்ட் டி, ஆல்ட் கீயும் டியும் பிரஸ் பண்ணுங்க. அப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா டெலீட் ஆயிடும். டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, கிரியேட்ல போயிட்டு மாஸ்டர்ல போய் லெட்ஜர்னு சொல்லிட்டு பர்ச்சேசஸ் அப்படின்னு அடிங்க. அடிச்சா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஏன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி சேல்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணி சேல்ஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். பர்ச்சேசஸ் சேல்ஸ் இப்ப கிரியேட் பண்ணதுக்கு. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்க அக்கௌண்ட்ல, ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கிறதுலயுமே போயிட்டு இதெல்லாம் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்ணிக்கிறீங்க. அப்ப நியூவா கிரியேட் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். நீங்க அதே போய் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆல்ரெடி போட்ட என்ட்ரியா இப்போ போட்ட என்ட்ரியா உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இல்லாம இருப்பீங்க. அதனாலதான் வந்து ஆக்சுவலா நான் யூஸ்வலா என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி கிரியேட் பண்ணி தான் நீங்க புதுசா
ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் தான் புதுசா கிரியேட் பண்ணி போட்டுக்கோங்கன்னு சொல்றேன். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. புரிஞ்சுச்சா? இப்போ பர்ச்சேஸ் சேல்ஸ் என்ன பண்ணிட்டேன், ஆக்சுவலா கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் சேல்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வெளியே வாங்க. இப்ப நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம ஒரு பொருளை விற்க போறோம், ஒரு பொருளை வாங்கி தான் விற்க முடியும். அப்போ ஒரு பொருளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா கட்டாயமா போய் வவுச்சரை தான் என்ட்ரி போடணும். பர்ச்சேசஸ் சேல்ஸ்னு போய் என்ட்ரி போடணும். ஸோ பர்ச்சேசஸ் சேல்ஸ் என்ட்ரி போடணும்னா உங்ககிட்ட அந்த ஸ்டாக்கு நீங்க இப்போ எக்ஸாம்பிள் 4 மாடி 7 ஸ்டோர்ஸ் வச்சிருக்கீங்க, 5 மாடி 7 ஸ்டோர்ஸ் வச்சிருக்கீங்க, ஒரு 12 மாடி 7 ஸ்டோர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அப்போ ஒரு ஸ்டாக் என்னென்ன கேட்டகரி உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கு, ஓகேவா, என்னென்ன கேட்டகரியில ஸ்டாக் இருக்கு உங்ககிட்ட, ஓகே, அதே மாதிரி ஆக்சுவலா என்ன குடவுன்ல இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்ல. அதனால என்ன பண்ணணும், கிரியேட் குள்ள போனீங்கன்னா இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலா கிரியேட் குள்ள போனீங்கன்னா இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலா சொல்ல புரியுதா இல்லையா? இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலா சொல்ல புரியுதா இல்லையா? இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். கிளியரா? கிளியர் இல்லையா? இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, யூனிட்ஸ்னா நம்ம வந்து ஆக்சுவலா இப்போ வெள்ளத்தை கேஜில அளப்போம். கரெக்டா? வெள்ளத்தை வந்து நம்ம குவான்டிட்டி அளக்க முடியாது. இப்போ பாட்டில்ஸ், ஒரு வாட்டர் பாட்டில்ஸ் விற்கிறோம். நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் நம்பர்ஸ் 12 பாட்டில் இருக்கு, 15 பாட்டில் இருக்குன்னு குவான்டிட்டியில அளப்போம் நம்ம. கரெக்டா? இப்போ தண்ணிய லிட்டர்ஸ் அளப்போம், மில்க லிட்டர்ஸ் அளப்போம். அதுதான் யூனிட். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆக்சுவலா நம்ம விற்க போற ஸ்டாக்கை கிரியேட் பண்றதுக்கு அதுக்கு தேவையான சின்ன மாஸ்டர்ஸ் தான் இருக்கு. ஆக்சுவலா அதெல்லாம் நம்ம முதல்ல கிரியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா யூனிட்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணணும். யூனிட்ஸ்ல நம்பர்ஸ், ஓகேவா, நம்பர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபார்மல் நேம் வந்து நம்பர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒண்ணுமே கிடையாது, என்டர். இப்ப அடுத்தது என்னது, குவான்டிட்டி நம்பர்ஸ் தான் ஒரே மாதிரி தான். ஜஸ்ட் நான் சும்மா ரெஃபரன்ஸ்க்காக அடிச்சு வச்சிருக்கேன். குவான்டிட்டி ஃபுல் ஃபார்ம்ல அடிச்சு அப்செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேஜி அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கேஜஸ் கரெக்டா கிலோகிராம்ல அளப்போம்ல. ஆக்சுவலா ரைஸ் கிலோகிராம்ல மெஷர் பண்றோம். கரெக்டா? பருப்பு கிலோகிராம்ல மெஷர் பண்றோம். அந்த மாதிரி கிலோகிராம்ஸ், ஓகேவா? சோ கிலோகிராம்ஸ், அந்த மாதிரி கிலோகிராம்ஸ். ஜஸ்ட் என்டர், கிலோகிராம்ஸ் ஃபுல்லா அடிச்சுட்டு என்டர். இப்ப லிட்டர்ஸ், பால்ல லிட்டர்ஸ் தானே மெஷர் பண்றோம், ஆயில்ஸ் லிட்டர்ஸ் தானே மெஷர் பண்றோம் நம்ம. ஆக்சுவலா சோ லிட்டர்ஸ் அடிச்சுட்டு எல்டிஆர்எஸ் ஷார்ட் ஃபார்ம், அதோட சிம்பிள் ஃபார்ம் அடிச்சுட்டு என்டர் அடிச்சிருக்கோம். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இப்ப சொன்னதெல்லாம் நம்ம யாருக்கா டவுட் இருக்கா? நீங்க இப்ப எதுவும் கிரியேட் பண்ண வேண்டாம், நான் லிஸ்ட் கொடுக்குறேன், நீங்க அதை கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போதைக்கு நான் சொல்றது கவனிச்சுக்கோங்க. நான் இப்ப கிரியேட் பண்ணதுக்குள்ள யாருக்கா டவுட் இருக்கா? சோ இன்வென்ட்ரிக்குள்ள நீங்க உள்ள போனீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து டவுட் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. அவங்களுக்காக நான் திருப்பியும் லைட்டா ஒரு சின்ன மாடுலேஷன் பண்ணி நடத்துறேன். தயவு செஞ்சு கவனிங்க. ஓகேவா? நான் சொல்றது இப்போ கவனிங்க. நார்மலா நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள் டிவி வாங்குறோம். 21 inches டிவி அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இந்த டிவிக்கு ஒரு கேட்டகரி இருக்குமா? டிவின்றது என்னது, ஆக்சுவலா எல்ஜி அப்படின்னு ஒரு கேட்டகரி. கரெக்டா? எல்ஜி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. இந்த எல்ஜிக்குள்ள
எல்ஜிக்குள்ள வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உண்மையா சொல்லணும்னா டிவி மட்டுமா இருக்கும். எல்ஜிக்குள்ள டிவி இருக்கும், எல்ஜிக்குள்ள வாஷிங் மிஷின் இருக்கும், எல்ஜிக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி இருக்கும், எல்ஜில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா ஃப்ரிட்ஜ் இருக்கும். அப்ப என்ன மீனிங் ஆக்சுவலா எல்ஜின்ற பிராண்டுக்குள்ள டெலிவிஷன் பாக்குறாங்க, வாஷிங் மிஷின் இருக்கு, ஏர் கண்டிஷனர் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு. அதுவும் இப்ப டிவினா டிவிக்குள்ள என்ன இருக்கு ஆக்சுவலா டிவிக்குள்ள நமக்கு 21 இன்ச்சஸ் டிவி இருக்கு, எக்ஸாம்பிள் 48 இன்ச்சஸ் டிவி இருக்கு, ஓகே டிவிக்குள்ள 52 இன்ச்சஸ் டிவி இருக்கு, ஓகேவா 100 இன்ச்சஸ் டிவின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிவி டைப் இருக்குன்னா அப்போ இப்ப இதே வாஷிங் மிஷின், வாஷிங் மிஷின்ல 10 லிட்டர்ஸ் வாஷிங் மிஷின் இருக்கு, 20 லிட்டர்ஸ் வாஷிங் மிஷின் இருக்கு, 30 லிட்டர்ஸ் வாஷிங் மிஷின் இருக்கு. சிலலாம் வந்து டாப் லோடுன்னு சொல்லுவோம், சிலலாம் வந்து ஆக்சுவலா இந்த ஃப்ரண்ட் லோடுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி ஒரு டைப் இவ்வளவு டைப் இருக்குல்ல, அப்ப இதெல்லாம் கிரியேட் பண்ணணும்ல. இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், ஃப்ரிட்ஜ் எல்லாம் குவான்டிட்டியில அளவு போனோம், ஏசி குவான்டிட்டி, வாஷிங் மிஷின் குவான்டிட்டி, டிவி குவான்டிட்டி. அதுவே இங்க டீல் பண்றது ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஜிஸ் மெஷர் பண்ணுவோம் நம்ம. அப்போ இதே வந்து நான் டீல் பண்றது ஆயில்னு வச்சுக்கோங்க. ஆயில்னா நீங்க எதுல மெஷர் பண்ணுவீங்க ஆக்சுவலா? ஆயில்னா நீங்க வந்து லிட்டர்ஸ்ல மெஷர் பண்ணுவீங்க, கரெக்டா? ஆயில்னா லிட்டர்ஸ் மெஷர் பண்ணுவீங்க, ரைஸ் கேஜிஸ் மெஷர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பொருள் இதெல்லாம் இருக்குன்னா ஆக்சுவலா குவான்டிட்டியில மெஷர் பண்ணுவீங்க. அப்போ எதுல மெஷர் பண்றீங்கன்னு தெரிஞ்சாதான் ஸ்டாக்கிங் என்டர் பண்ண முடியும் உங்களால ஆக்சுவலா. அதுதான் இங்க பண்றேன் நான் ஆக்சுவலா, கரெக்டா? அதை மெஷர் பண்ணி அதுக்கு நான் இங்க என்டர் பண்ணணும், அதுக்கு நான் இங்க என்ட்ரி பண்ணி வைக்கணும்ல முன்னாடியே. இதெல்லாம் நீங்க பண்ணணும்னா இதுக்கு நீங்க என்ட்ரி பண்ணி வைக்கணும்ல ஆக்சுவலா. அதுதான் இங்க பண்ண போறோம் நானு. அதுதான் இங்க டாலியில கிரியேட் பண்ணேன். இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ணதை வந்து ஆல்டர்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் ஆக்சுவலா, யூனிட்ஸ்குள்ள போய் இதுல வந்து டெலிட் பண்ணி விடுறேன். ஆல்ட் டி அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா நீங்க தெரியலன்னு சொல்றீங்களா, அதனால திருப்பி முதல்ல கிரியேட் பண்றேன், ஓகேவா? அதனால இப்போதைக்கு எல்லாத்தையும் போயிட்டு டெலிட் பண்றேன். இப்போ என்ன பண்றேன் ஆக்சுவலா, ஃபர்ஸ்ட் வந்து சொல்லித்தரேன் கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா கிரியேட் குள்ள போயிட்டு லெட்ஜர் குள்ள போய் என்ன பண்ண ஆக்சுவலா பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேசஸ் செலக்ட் பண்ணேன். பர்ச்சேசஸ் செலக்ட் பண்றேன், ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் இதே மாதிரி சேல்ஸ் டைப் பண்ணி, ஓகேவா, சேல்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன். நான் இதெல்லாம் ஆல்ரெடி என்டர் பண்ணிட்டேன், அதனால திருப்பி என்டர் பண்ணக்கூடாது, சும்மா ஸ்பெல்லிங் செக் பண்றேன், ஓகேவா? இப்ப அதுவே வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் சேல்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்வென்ட்ரியோட எல்லா மாஸ்டர்ஸும் நான் ரெடி பண்ணி கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணாதான் என்னால பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ண முடியும். அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ்ல போயிட்டு ஒரு பொருளை எப்படி மெஷர் பண்றீங்கன்னு இருக்கு. எல்லாமே குவான்டிட்டி தானே மெஷர் பண்ணுவீங்க. அப்போ குவான்டிட்டி அப்படின்னு போட்டுக்கோங்க. குவான்டிட்டி QTY குவான்டிட்டி ஷார்ட் ஃபார்ம்ல போட்டுட்டு குவான்டிட்டின்னு ஃபுல்லா அடிச்சுக்கோங்க, என்டர் அப்படின்னு அடிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லிட்டர்ஸ் மெஷர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப LTRS சொல்லிட்டு லிட்டர்ஸ் அப்படின்னு போட்டு நீங்க என்ன பண்ணுங்க ஆக்சுவலா ஃபுல்லா அடிச்சுக்கோங்க. சொல்ல புரியுதா? இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம்ல அடிச்சு என்டர் தட்டுங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க கேஜில மெஷர் பண்ணீங்கன்னா அப்ப கேஜிஸ் போட்டு என்ன பண்ணுங்க கிலோகிராம்ஸ் அப்படின்னு போடுங்க. போட்டு அடிச்சுட்டு என்டர் தட்டுங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா? இப்ப நான் சொன்னது புரிஞ்சிருச்சா? இப்ப யூனிட்ஸ் டவுட் இருந்து 2 பேர் சொன்னீங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? அண்டர்ஸ்டுடா? தயவுசெஞ்சு கொஞ்சம் குவிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் யூனிட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பொருள்லாம் எடுத்து வரோம்னா குடோன்ல வைப்போம்ல. இப்ப சரவணா ஸ்டோர்ஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு, தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர் இருக்குன்னா அது எந்தெந்த ஃப்ளோர்ல இருக்கு நமக்கு தெரியணும், எந்தெந்த ஃப்ளோர்ல வைக்கணும் தெரியணும்ல. இப்ப வந்து சில ஷாப் இருக்கும், கிரவுண்ட் ஃப்ளோர்ல சாரிலாம் வச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனா சில்க் சாரீஸ் வச்சிருப்பாங்க, தேர்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா பாய்ஸ் ஜென்ஸ் ஐட்டம் வச்சிருப்பாங்க, நெக்ஸ்ட் சில ஃப்ளோர்ல போனீங்கன்னா டாய்ஸ் குழந்தைங்க சம்பந்தப்பட்டதான் வச்சிருப்பாங்க, ஒரு ஃப்ளோர் போனா ஸ்லிப்பர்ஸ் வச்சிருப்பாங்க, ஃப்ளோர் போனா என்ன வச்சிருப்பாங்க ஆக்சுவலா அங்க வந்து பாத்தீங்கன்னா மளிகை சாமான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி குடோன்ஸை கிரியேட் பண்ணணும். நம்ம இஷ்டம் எப்படின்னா குடோன் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் நியூ, ஓகேவா? குடோன்குள்ள போனோம்னா கிரியேட் நியூ. என்னது ஆக்சுவலா நான் என்ன பண்றேன், கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு கிரியேட் பண்றேன். கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு கிரியேட் பண்றேன். கிரவுண்ட் ஃப்ளோர், என்டர் என்டர் என்டர். நெக்ஸ்ட் அடுத்து என்னது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு நானே என்ன பண்றேன், குடோன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இல்ல சார் அது ஒரே ஃப்ளோர்ல தான் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க ஆக்சுவலா விங் ஏ, விங் பி, விங் சின்னு சொல்லிட்டு உனக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கணும் ஆக்சுவலா அந்த குடோனை கிரியேட் பண்ணிக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்டர் என்டர் அப்செட் கொடுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர்
அப்ப என்ன பண்றேன் ஆக்சுவலா செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு கிரியேட் பண்றேன், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு ஜஸ்ட் கிரியேட் பண்றேன். சொல்ல புரியுதா இல்லையா ஆக்சுவலா? ஓகேவா? கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ யூனிட்ஸ் முடிஞ்சிருச்சு, குடோனும் முடிஞ்சிருச்சு. நீங்க ஒரு பொருளை விற்க போறீங்கன்னா இப்படிதான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஒரு பொருளை விற்க போறீங்கன்னா இப்படிதான் கேட்டகரைஸ் பண்ணுவோம். என்ன ஸ்டாக் குரூப், நம்ம விற்க போற பொருள் டெலிவிஷனா இல்ல மொபைல் போன்ஸா இல்ல லேப்டாப்ஸான்னு கேட்டகரைஸ் பண்ணணும். அதான் ஸ்டாக் குரூப். அந்த குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப்புக்குள்ள நீங்க என்ன ஆக்சுவலா என்ன கேட்டகரி, டெலிவிஷன்னா சோனியா, சாம்சங்கா, எல்ஜியா, ஆப்பிளா, டெல்லா, ஹெச்பியா, அந்த மாதிரி. வெப்சைட் மொபைல் போன்ஸ், மொபைல் போன்ஸ் ரெட்மியா, விவோவா, சோனியா, சாம்சங்கா, அந்த மாதிரி என்ன பண்ணணும் ஆக்சுவலா நீங்க இந்த ஸ்டாக் குரூப்புக்கும் கேட்டகரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதா ஆக்சுவலா. இப்ப என்ன பண்றேன் ஆக்சுவலா யூனிட்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன், குடோன் கிரியேட் பண்ணிட்டேன். நமக்கு தேவை ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணணும். இந்த ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணா அது நிறைய டீடைல்ஸ் கேட்கும். அதுதான் முன்னாடி நான் என்ன பண்றேன், அந்த மாஸ்டர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கேன். ஓகேவா? என்னெல்லாம் யூனிட்ஸ், என்னெல்லாம் குடோன் கிரியேட் பண்ணிட்டேன், என்ன குரூப்னு கிரியேட் பண்ண போறேன் ஆக்சுவலா. ஓகேவா? என்னென்ன குரூப்னு கிரியேட் பண்ண போறேன். இப்ப ஆக்சுவலா ஸ்டாக் குரூப்ல டெலிவிஷன் அப்படின்றது ஒரு கேட்டகரி. ஜஸ்ட் என்டர் என்டர் என்டர்னு போடுறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் அப்படின்றது ஒரு கேட்டகரி. என்டர் 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 அப்படின்னு ஒரு கேட்டகரி போடுறேன். அடுத்தது மொபைல் போன்ஸ் அப்படின்றது ஒரு கேட்டகரி. நான் இதெல்லாம் ஸ்டாக்ல கிரியேட் பண்ணாதான் வாங்கி விற்க முடியும். நான் வாங்கி விற்கன்னு சொல்றத வவுச்சர் தான் மெயினா சொல்லி தரணும். ஆனா இந்த ஸ்டாக்ல எப்படி கிரியேட் பண்ணணும் தெரிஞ்சாதான் நாளைக்கு வந்து உங்களை கம்பெனில போனா எப்படி ஸ்டாக்கை கிரியேட் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும். சோ மொபைல் போன்ஸ் அப்படின்னு என்ன பண்றீங்க ஆக்சுவலா ஜஸ்ட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறீங்க. புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், யூனிட்ஸ்ல போயிட்டு குவாண்டிட்டி, என்ன குவாண்டிட்டி அளக்க போறோம், இது கேஜியா. இப்ப வந்து நம்ம டிவி சொன்னது, ஃப்ரிட்ஜ் சொன்னது எல்லாம் இதுல அளப்போம். நம்ம ஆக்சுவலா குவாண்டிட்டில தான் மெஷர் பண்ணுவோம். இப்ப இதெல்லாம் எந்தெந்த ஃப்ளோர்ல போட போறோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா, கிரவுண்ட் ஃப்ளோரா, செகண்ட் ஃப்ளோரா, அந்த மாதிரி ஃப்ளோர்ஸை கிரியேட் பண்ணிக்கணும் ஆக்சுவலா. ஓகேவா? அடுத்தது ஸ்டாக்கோட குரூப். ஸ்டாக்கோட குரூப்ல நம்ம என்ன பண்ணோம் ஆக்சுவலா, ஸ்டாக் குரூப்ல போயிட்டு டெலிவிஷனா, ஃப்ரிட்ஜா, மொபைல் போனா கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்டாக்கோட கேட்டகரியில போயிட்டு என்ன பிராண்ட்ல தான் வாங்க போறீங்க, சோனி. சொல்ல புரிஞ்சுச்சா? இப்ப அதே மாதிரி ஸ்டாக்கோட கேட்டகரியில சாம்சங், சாம்சங். இப்ப எக்ஸாம்பிள் எல்ஜி அப்படின்னா எல்ஜி அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆக்சுவலா அந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஹிட்டாச்சி, ஒனிடா, அந்த மாதிரி என்ன கேட்டகரி வேணுமோ நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு 3 சாம்பிள் மாதிரி தான் கிரியேட் பண்றேன். இது வரைக்கும் நான் கிரியேட் பண்ண இந்த ஸ்டாக் யூனிட், குடவுன், யூனிட், குடவுன், ஸ்டாக் குரூப், கேட்டகரி. நான் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கு, என்னெல்லாம் குரூப் இருக்கு, என்னெல்லாம் யூனிட்ஸ் இருக்கு, என்னெல்லாம் குடவுன் இருக்குன்னு ரஃபா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் 2-3 கிரியேட் பண்ணேன். அது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? இப்ப நான் இவெல்லாம் கிரியேட் பண்ணல, இதுக்கெல்லாம் ஏன் தெரியுமா நான் அந்த மாதிரி கிரியேட் பண்ணேன், இவெல்லாம் கிரியேட் பண்ணது உங்களுக்கு ரீசனே தெரியாம உட்காந்துருப்பீங்க. ஆக்சுவலா எதுக்காக இந்த மாதிரி கிரியேட் பண்ணனா, நான் உள்ள ஒரு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணாதான் அதை வாங்கி விற்கவே முடியும். ஏன்னா என்கிட்ட ஸ்டாக் இருக்குன்னு தெரியாம அதை வாங்கி விற்கலாம் முடியாது. அப்ப அந்த ஸ்டாக் ஐட்டம் போல நான் வாங்கலாமா? இப்ப சரவணா ஸ்டோர்ஸ் போனா ஒரு சில ப்ராடக்ட் கிடைக்காது, ஒரு சில ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட் அங்க இருக்கும். ஆக்சுவலா அப்ப எந்த ப்ராடக்ட் அங்க இருக்கும், எந்த ப்ராடக்ட் எல்லாம் நமக்கு தெரியும். மாதிரி ஸ்டாக் ஐட்டம் நம்ம கிரியேட் பண்ணணும். இப்ப அங்க போய் சரவணா ஸ்டோர்ஸ்ல போயிட்டு எனக்கு டாலி கிளாஸ் சொல்லி கொடுப்பீங்கன்னா சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்டாக் ஐட்டம் உங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலா சொல்ல புரிஞ்சா அங்க போயிட்டு எனக்கு ஏதாவது சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்குமா கேட்டா இருக்காது அங்க ஆக்சுவலா. ஏன்னா அவங்க வந்து என்னது குட்ஸ் விற்கிற இண்டஸ்ட்ரி. அப்ப அந்த ஸ்டாக் ஐட்டம் குட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அந்த குட்ஸ்ல என்ன குட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், ஆக்சுவலா ஆயில் ஐட்டம்ஸ் இருக்கும், இல்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். இப்ப அங்க போய் ஃபர்னிச்சர் கேட்டா ஃபர்னிச்சர் ஷாப் அது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஃபர்னிச்சர் ஐட்டம் அங்க இருக்காது, சேர் ஐட்டம்ஸ் அங்க இருக்காது. அது டீல் பண்ற அந்த மாதிரி ஸ்டாக் ஐட்டம் போய் நம்ம கிரியேட் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், 21 inches டிவி நான் வாங்கியிருக்கிறது 21 inches டிவின்னு வச்சுக்கோங்க. அப்போ 21 inches டெலிவிஷன் என்ன பண்றேன் ஆக்சுவலா, அதை நான் ஸ்டாக் ஐட்டமே கிரியேட் பண்ணிக்கிறேன். 21 inches டெலிவிஷன். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் ஆக்சுவலா, என்டர் 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 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு, இது என்ன ஆக்சுவலா டெலிவிஷன் தானே. அண்டர்ல போயிட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, நான் மவுஸ் கர்சர் வச்சு காமிக்கிறேன். டெலிவிஷன் அந்த மாதிரி இல்ல மொபைல் போனா இல்ல ஃப்ரிட்ஜா அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும் ஆக்சுவலா செலக்ட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைட்ல பாரு, டெலிவிஷன்னா டெலிவிஷன் அப்படின்னு ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிவிஷன்ல இது என்ன பிராண்ட், எல்ஜியா, சாம்சங்கா, சோனியா அப்படின்னு பார்க்கணும். நான் 21 inches டிவி வந்து எல்ஜி பிராண்ட்ல வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்ஜினா எல்ஜி அப்படின்னு பண்ணுங்க. ஆக்சுவலா ஜஸ்ட் என்ட்ரி பண்ணுங்க. இப்போ எல்ஜி டிவி எதுல மெஷர் பண்ணுவீங்க, கேஜில மெஷர் பண்ணுவீங்க.
இப்ப ரைஸ், இந்த மாதிரி சுகர், பருப்பு இதெல்லாம் தான் நம்ம கேஜிஸ் மெஷர் பண்ணுவோம். ஆயில், ஓகே, எடிபிள் ஆயில் இந்த மாதிரி வந்து லிட்டர்ஸ் மெஷர் பண்ணுவோம். நம்ம வாட்டர் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், ஆக்சுவலா லிட்டர்ஸ் மெஷர் பண்ணுவோம். மில்க் லிட்டர்ஸ் மெஷர் பண்ணுவோம். அந்த மாதிரி லிட்டர்ஸ் மெஷர் பண்ணுவீங்க. இங்க வந்து ஆக்சுவலா என்னது குவாண்டிட்டி. அப்ப குவாண்டிட்டின்னு என்ட்ரி பண்ணணும். டாக்ஸ் ரேட்லாம் நம்ம எதுவும் இப்போ பார்க்க போறதா, ஜஸ்ட் குட்ஸை கிரியேட் பண்ணி பர்ச்சேஸ் சேல்ஸ் தான் பண்ணி காமிக்க போறோம் நம்ம. ஓகேவா? அப்ப ஜஸ்ட் என்ன பண்றீங்க, என்டர். எவ்வளவு ஸ்டாக் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குன்னு பாருங்க. என்கிட்ட ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ஸ்டாக் இருக்குன்னா 30 ஸ்டாக் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இது எந்த ஃப்ளோர்ல போட போறீங்க? இந்த ஸ்டாக் எக்ஸாம்பிள் டெலிவிஷன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க செலக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், இல்ல கிரவுண்ட் ஃப்ளோர் அடிங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ஆக்சுவலா இங்க செலக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, ஆக்சுவலா அதை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்றீங்க, ஆக்சுவலா இங்க கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு செலக்ட் பண்றீங்க. ஜஸ்ட் என்டர் பண்றீங்க. 30 குவான்டிட்டி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆக்சுவலா ஒரு டிவி வந்து 35,000 ரூபாய் என்ட்ரி பண்றேன். 35,000 ஸ்டாக்கோட ஒர்த் இருக்குன்னு என்ட்ரி பண்றேன். அப்ப என்டர் என்டர். 30 டிவி இருக்கனால மொத்த அமௌண்ட் கால்குலேட் பண்ணிடுச்சு. 35,000 கொடுத்து 30 டிவிக்கு என்னவோ கால்குலேட் பண்ணி டோட்டல் அமௌண்ட்டா போட்டுச்சுங்க ஆக்சுவலா. சோ ஜஸ்ட் இதே மாதிரி என்டர் பண்றேன். இப்ப நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சிச்சா? ஜஸ்ட் அப்சர்வ் பண்ண அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? இந்த ஸ்டாக் கிரியேஷன் சொன்னது இந்த பாயிண்ட் வந்து புரிஞ்சிருச்சா? யாருக்கா டவுட் இருக்கு? லொகேஷன்ல கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு டைம் உங்களுக்காக ரிப்பீட் பண்றேன். நான் இப்போ அந்த ஐட்டமை வந்து சேவ் பண்ணல, ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டேன். என்ன பண்ணணும் ஆக்சுவலா, கிரியேட் குள்ள போயிட்டு ஸ்டாக் ஐட்டமை கிரியேட் பண்றேன். ஓகேவா? 42 inches டிவி டெலிவிஷன் அப்படின்னு என்ட்ரி பண்றேன். டெலிவிஷன் அப்படின்னு என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணி என்டர் என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு டெலிவிஷன் வந்து எது கீழே கவர் ஆகும், ஃப்ரிட்ஜா, மொபைல் ஃபோன், டெலிவிஷனா, அந்த டெலிவிஷன் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப டெலிவிஷன் கீழே என்னது ஆக்சுவலா கேட்டகரி, எல்ஜியா, சாம்சங்கா, சோனியா. இப்ப நான் எல்ஜி கேட்டகரின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலா. ஓகேவா? இதுல வந்து கேஜஸ் தான் ஆக்சுவலா கிலோகிராம்ல மெஷர் பண்ணுது. சுகர், ரைஸ் இதெல்லாம் கிலோகிராம்ல மெஷர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வாட்டர், மில்க், ஓகேவா, ஆயில் இதெல்லாம் வந்து லிட்டர்ஸ் மெஷர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டெலிவிஷன்லாம் வந்து குவான்டிட்டியில தான் மெஷர் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ண ஆக்சுவலா நீங்க இங்க குவான்டிட்டின்னு சூஸ் பண்ணணும். ரேட் ஆஃப் டாக்ஸ் அது கொடுக்க வேண்டாம். ஜிஎஸ்டி தான் எதுவும் இன்னும் சொல்லி தரலாம், நான் டச் பண்ண வேண்டாம். என்ட்ரி பண்ணுங்க. எவ்வளவு ஸ்டாக், 30 ஸ்டாக்னு வச்சுக்கோங்க. 30 ஸ்டாக்ஸ்னு போடுங்க. இது எந்த ஃப்ளோர் எடுத்து வைக்க போறீங்க? நான் சும்மா எக்ஸாம்பிள் அது கிரவுண்ட் ஃப்ளோர்னு போடுறேன். சோ கிரவுண்ட் ஃப்ளோர் என்டர் பண்றேன். எவ்வளவு அமௌண்ட் கேக்குது, என்ன அமௌண்ட், அந்த அமௌண்ட் என்ட்ரி பண்ணுங்க. என்டர் 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 என்டர். அப்ப சேவ் ஆயிடும். இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்டாக் கிரியேட் பண்றேன் பாருங்க. ஆக்சுவலா இப்போ வந்து 10 லிட்டர்ஸ் ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா லிட்டர்ஸ் மெஷர் பண்ணுவாங்க. 10 லிட்டர்ஸ் ஃப்ரிட்ஜ்ல என்ட்ரி பண்றேன். என்டர். ஃப்ரிட்ஜ்னா வந்து ஆக்சுவலா ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜா, மொபைல் போன்ஸா, டெலிவிஷனான்னு பாருங்க ஆக்சுவலா. ஓகேவா? ஃப்ரிட்ஜ் அப்படி என்ன பண்றேன் ஆக்சுவலா, நான் வந்து அந்த 100 சூஸ் பண்றேன் ஸ்டாக் குரூப்ல. அதே மாதிரி கேட்டகரியில போயிட்டு இது எல்ஜியா, சாம்சங்கா, சோனியான்னு சூஸ் பண்ண சொல்றேன். சாம்சங் அப்படின்னு சூஸ் பண்றேன். ஓகேவா? ஃப்ரிட்ஜ் சாம்சங் அப்படின்னு சூஸ் பண்றேன். இது என்ன கேஜஸ், கேஜியா, லிட்டர்ஸா, குவான்டிட்டியா பாக்குறேன். இது வந்து லிட்டர்ஸ். அப்ப என்ன பண்றேன் ஆக்சுவலா, என்டர். எத்தனை குவான்டிட்டி ஆக்சுவலா, 20 குவான்டிட்டிஸ். இந்த குவான்டிட்டில நானே சும்மா கொடுத்துக்கிறேன்டா, புரியுதா இல்லையா? நான் கம்பெனி ப்ராக்டிகல் லைஃப் வந்து இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் உங்க எக்ஸாம்பிளுக்காக சும்மா 20 30 போடுகிறேன். நான் அமௌண்ட் நானே ஃபிக்ஸ் பண்ணி போடுவேன். உங்களுக்கு எல்லாம் பண்ணும்போது நான் எவ்வளவு அமௌண்ட் போடணும், எவ்வளவு குவான்டிட்டி போடணும் நான் உங்களுக்கு எழுதி தருவேன். ஓகேவா? இப்போ இதை டச் பண்ண வேண்டாம் நீங்க. குவான்டிட்டி 10. ஓகேவா? எந்த ஃப்ளோர்ல போட போறீங்க? ஆல்ரெடி கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஸ்டாக் வச்சுட்டேன் டெலிவிஷனை. இப்போ ஃப்ரிட்ஜ் நான் என்ன பண்றேன் ஆக்சுவலா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. அமௌண்ட் என்ட்ரி பண்ணுங்க. 40,000 என்ட்ரி பண்றேன். என்டர் என்டர். அப்புறம் அப்செட். கிளியர் ஆயிட்டீங்களா? எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? கேட்டகரி ஆப்ஷன்லாம் வரலாம், எப்படி எடுக்கணும்னு சொல்லி தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப டாலில கையோட என் கூட பண்ணிட்டு வர வேண்டாம். நான் உங்க ஆப்ஷன் தரேன், அப்ப நீங்க பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜஸ்லாம் லிட்டர்ஸ் தான் மெஷர் பண்ணுவாங்க. 10 லிட்டர்ஸ், 40 லிட்டர்ஸ், 20 லிட்டர்ஸ், 25 லிட்டர்ஸ்னு லிட்டர்ஸ் தான் மெஷர் பண்ணுவாங்க. அதனால லிட்டர்ஸ் இருக்கு. நீ ஏதோ லிட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி தண்ணியா இருக்கிறது, லிக்விடா இருக்கிறதுன்னு வச்சுக்காதீங்க. ஏன்னா எவ்வளவு கிலோ பிடிக்கும், எத்தனை கேஜி பிடிக்கும் தான் கேட்பாங்க.
அந்த மாதிரி லிட்டர்ஸ் எத்தனை லிட்டர்ஸ் குடிக்கும்ன்ற மாதிரி கேட்பாங்க யூஸ்வலா. சப்போஸ் வந்து உங்களுக்கு இல்ல சார் எனக்கு வந்து ஃப்ரிட்ஜை வந்து நான் கேஜில மெஷர் பண்ணிக்கிறேன், நீங்க உள்ளதான் லிட்டர்ஸ் சொல்றீங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க கேட்டகரி தான் சார் லிட்டர்ஸ் சொல்றீங்க, இந்த மாதிரி சில பேர் டவுட் வரும். நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுல போங்க சார், நம்ம லைட்டா ஆல்டர் பண்ணிக்கலாம் கேட்பீங்க. கிரியேட்ல போயிட்டு ஆல்டருக்குள்ள போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன்ல நம்ம என்ன பண்றோம், 10 லிட்டர்ஸ் ஃப்ரிட்ஜ் 42 இன்ச்சஸ் கிளீன் போடுறோம். 10 லிட்டர்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ள போனா சார் நம்ம ஃப்ரிட்ஜ் தான் சார் லிட்டர்ஸ் மெஷர் பண்றோம், இது வந்து குவான்டிட்டி தானே சார், ஆமா குவான்டிட்டியா இருந்தா இதை குவான்டிட்டி அப்படி மாத்திக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. சொல்ல புரியுதா? சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டுருக்கேன் இதெல்லாம். ஓகே, நீங்க அதை எதுல மெஷர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இங்க வந்து குவான்டிட்டி 20 குவான்டிட்டி, நீங்க அமௌண்ட் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்டர். கிளியரா இருக்கீங்களா? நான் இன்னொன்னும் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு புரியுதா மட்டும் பார்த்து சொல்லுங்க. டவுட் இருந்தா எனக்கு கேட்டுக்கோங்க. நான் இன்னொரு ஐட்டமும் ஒரு ஐட்டம் சும்மா உங்களுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி கிரியேட் குள்ள போறேன், ஸ்டாக் ஐட்டமை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஆக்சுவலா உங்களுக்கு மொபைல் போன்ல மாடல் நம்பர் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ X3630 அப்படின்னு ஒரு மாடல் நம்பர், ரெட்மி அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெட்மி மொபைல் இல்ல சோனி மொபைல், இந்த மாதிரி என்ன பண்றேன், இந்த மாதிரி ஒரு மொபைல் சும்மா நானே பேர் வச்சுக்கிறேன், மொபைல் போன். இதை கிளிக் பண்ணிட்டு என்ட்ரி தட்டுறேன். ஓகேவா? இது எதுக்கு இல்ல வருது, ஃப்ரிட்ஜா மொபைல் போன்ஸா டெலிவிஷனா மொபைல் போன்ஸ். சோ மொபைல் போன்ஸ் மாடல் நம்பர் நானே சும்மா கொடுத்துக்கிட்டேன். இப்ப சோனி அப்படின்னு என்ட்ரி பண்றேன். ஏன்னா எல்ஜியா சாம்சங் சோனியானா எல்ஜி சாம்சங் ஒன்று போட்டேன், சும்மா எக்ஸாம்பிளுக்காக அந்த மாதிரி போறேன், இதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகேவா? சோனி ப்ராக்டிகல் லைஃப்ல என்ன இருக்கும், டேட்டா தான் போட போறீங்க. சோனி மொபைல் எதுல மெஷர் பண்ணுவீங்க, குவான்டிட்டியில மெஷர் பண்ணுவீங்க. என்டர். எவ்வளவு குவான்டிட்டி, 10 குவான்டிட்டின்னு வச்சுக்கோங்க. எந்த ஃப்ளோர்ல போட போறீங்க, செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணி இது என்ன அமௌண்ட், அந்த அமௌண்ட் எடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்டர். இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் ஒன்று போடுற மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாக் யூனிட்ஸ் இந்த குவான்டிட்டி, இந்த மாதிரி கேஜஸ் லிட்டர்ஸ் மெஷர் பண்ணுறது. குடவுன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் குடவுன் போடுறது. ஸ்டாக் குரூப்ல என்ன கேட்டகரி ஆஃப், அதாவது என்ன குரூப் ஆஃப் ஸ்டாக், டெலிவிஷனா மொபைல் போனா அந்த மாதிரி, இல்ல பிராண்ட் நேம் கூட போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கலாம், குரூப்ல கூட இப்படி கூட பண்ணிக்கலாம். லைக் வந்து நீங்க ஆக்சுவலா பிராண்ட் நேம் சொல்ற சோனி, ஓகே சாம்சங் அதெல்லாம் போட்டுட்டு ஸ்டாக் கேட்டகரியில வந்து 21 இன்ச்சஸ் சொல்ல புரிஞ்சா இல்லையா, 48 இன்ச்சஸ் 42 இன்ச்சஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க ஸ்டாக் ஐட்டம் கூட போடலாம். இதெல்லாமே நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்படிதான் கிரியேட் பண்ணணும், தர் இஸ் நோ ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மேட் ஆக்சுவலி. ஓகேவா? எல்லாமே கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஒரு குரூப் ஒரு கேட்டகரின்றது இருக்கணும், அப்பதான் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி கிளியரா உங்களுக்கு காமிக்கும். சார் சப்போஸ் எனக்கு கேட்டகரி ஏதாவது காமிக்கல சார், என்ன சார் பண்றது, அதெல்லாம் என்ன சார் பண்ணணும், அதான் லாஸ்டா சொல்றேன். இப்போதைக்கு டென்ஷன் ஆக வேண்டாம். இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா? இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா? இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா? இப்போ வாஷிங் மிஷின்லாம் பார்த்தா சம்டைம்ஸ் கேஜில கூட மெஷர் பண்ணுவாங்க. 10 kg 50 kg 40 லிட்டர்ஸ் ஒரு இடத்துல ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம நார்மலா வந்து அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ல கிளியரா கொடுத்துருவாங்க. நீங்க எதுவும் அதெல்லாம் மனப்பாடம்லாம் பண்ணி படிக்கலாம் வேண்டாம். ஆக்சுவலா ப்ராக்டிகல் லைஃப்ல அது என்ன டிஸ்கிரிப்ஷன் அங்க போய் பில்ல பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுதான் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். யூனிட்ஸ் அப்படின்னா குவான்டிட்டியா மெஷர் பண்ண போறோமா, இல்ல கேஜியா மெஷர் பண்ண போறோமா, இல்ல லிட்டர்ஸா மெஷர் பண்ண போறோமான்ற மாதிரி பிரிக்கிறது தான் யூனிட்ஸ். ஓகேவா? அப்படி இருந்தா தான் நம்ம ப்ராடக்ட் விற்கும் போது என்ன ப்ராடக்ட்னு கிளியரா நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாக் ஐட்டம்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், வவுச்சர் போய் என்ட்ரி பண்ணலாம். வவுச்சர்ஸ்குள்ள போறீங்க. வவுச்சர்ஸ்குள்ள போனீங்கன்னா நான் சொல்லி கொடுத்தேன்னா எஃப்ஐனா பேமெண்ட், எஃப்ஐ வந்து ரிசிப்ட், எஃப்ஐ வந்து பேமெண்ட், F6 வந்து ரிசிப்ட். அந்த மாதிரி நீங்க ஒரு பர்ச்சேசஸ் இருந்தா F9, சேல்ஸ் இருந்தா F8.
ஓகேவா? இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். நீங்க அதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க எதுவும் இப்போதைக்கு கிளிக் பண்ணி போடுங்கன்ற. இங்க பர்ச்சேசஸ் கிளிக் பண்ணோம்னா பர்ச்சேசஸ் வருது பாருங்க. பர்ச்சேசஸ் அப்படின்னு வருது பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல பர்ச்சேசஸ் வருது பாருங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல போயிட்டு சேல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா அதே மாதிரி இங்க பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேல்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேசஸ் கிளிக் பண்ண போறேன். பர்ச்சேசஸ் ஜஸ்ட் என்ட்ரி பண்றேன். டேட்லாம் நீங்க கொடுக்க முடியாது. நீங்க யூஸ் பண்ணது எஜுகேஷனல் மோட்னால டேட்டை உங்களால சேஞ்சே பண்ண முடியாது. டேட்லாம் சேஞ்ச் பண்ற மாதிரி தான் லைசன்ஸ் வெர்ஷன் இதுக்கு டிஃபரன்ஸ் எல்லாம் போயிடும். ஆனா டேட் உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஜஸ்ட் என்டர். நம்ம இப்போ வெண்டார்லாம் கிரியேட் பண்ணி அது மாதிரிலாம் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் கேஷாவே டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். கேஷ் அப்படி என்ட்ரி பண்ணுங்க. ஓகேவா? ரிசிப்ட் நோட் நம்பர் ஏதாவது ரிசிப்ட் நோட்ல ஏதாவது கொடுக்கணும் கொடுத்துக்கோங்க. ரிசிப்டோட டாக்குமெண்ட் நம்பர் ஏதாவது இருக்கும். ஆக்சுவலா ஒரு பொருள் வாங்குறோம்னா அதோட டாக்குமெண்ட் நம்பர் அதெல்லாம் இருந்தா நீங்க அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு டிஸ்பேச் த்ரூ கொரியர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா ஓகேவா? டிஸ்பேச் த்ரூ ஆர் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? கார்கோ அந்த மாதிரி நீங்க என்ன வேணுமோ கொடுத்துக்கோங்க. கார்கோ இல்ல கொரியர் அந்த மாதிரி என்ன வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். இதெல்லாமே நம்மளோட பிராக்டிகல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? கார்கோ அப்படின்னு கொடுக்குறேன். டெசிக்னேஷன் என்னது ஆக்சுவலா சென்னை. ஓகே, அது என்ன ஏஜென்ட் கொண்டு வராங்க ஆக்சுவலா எஸ்ஆர்எஸ் டிராவல்ஸ் அப்படின்னு பண்றேன். ஆக்சுவலா நான் இப்படி என்ட்ரி பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது ஏதாவது லேடிங் நம்பர் இருந்தா அந்த லேடிங் நம்பர், டேட் இருந்தா டேட் உங்களால கொடுக்க முடியாது. ஆனா டேட் இருக்கிறத மட்டும் இப்போதைக்கு விட்டுருங்க. மோட்டார் வெஹிக்கிளோட நம்பர். ஓகேவா? ஸோ அந்த வெஹிக்கிளோட நம்பர் இதை என்ன பண்றீங்க? என்டர். கேஷா தானே பண்றீங்க? கேஷ். ஸோ இதுல ஏதாவது அட்ரஸ் தான் அந்த அட்ரஸ். நான் சும்மா அட்ரஸ் எதுவும் கொடுக்கல. நீங்க வேணா அட்ரஸ் எல்லாம் சும்மா அடிச்சுக்கோங்க. பார்ட்டியோட அட்ரஸ் நான் சும்மா இதெல்லாம் என்ட்ரி பண்றேன். நீங்க சேல்ஸ் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம பக்கா என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நீங்க ஏதாவது ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு தமிழ்நாடு ஜஸ்ட் என்டர். பர்ச்சேசஸ் இந்த லெஜர் வந்து பர்ச்சேசஸ் லெஜர் தானே, பர்ச்சேசஸ் செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன ஐட்டம் இங்க பண்ண போறோமோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஏதாவது ஒரு வேர்ட் அடிச்சிங்கன்னா போதும். ஏ பி அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்ட் அடிச்சிங்கன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அதை காமிக்கும். நம்ம கிட்ட என்னென்ன பொருள்லாம் இருக்கு பாருங்க. 10 லிட்டர்ஸ் ஃப்ரிட்ஜ், 42 இன்ச்சஸ் டெலிவிஷன், X630 சோனி மொபைல் போன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஐட்டம் நீங்க வாங்க போறீங்களோ, இப்போ என்ன ஐட்டம் பர்ச்சேசஸ் பண்ண போறீங்களோ அந்த ஐட்டம் போய் வவுச்சர்ல செலக்ட் பண்ணணும். இது வந்து நீங்க வாங்கும் போது என்ட்ரி போடுறது பர்ச்சேசஸ். சேல் பண்ணனா விற்கும் போது என்ட்ரி போடுறது. இப்போ இங்க போய் செலக்ட் பண்ணலாம். இப்போ 10 லிட்டர்ஸ் வாஷிங் மிஷின், 10 லிட்டர்ஸ் ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ போய் 10 லிட்டர்ஸ் ஃப்ரிட்ஜ்னு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இது எந்த குடோன்ல எதுவுமே போடணும்னு கேக்குது. நீங்க ஏதாவது ஒரு குடோன் அழுத்துங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி அழுத்துங்க. ஓகேவா? சரி, இப்போ இது எந்த ஃப்ளோர்ல இருக்கு எனக்கு தெரியலையே சார், அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்க பாருங்களேன். ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், மெயின் லொகேஷன், செகண்ட் ஃப்ளோர் வருது. மெயின் லொகேஷன்ன்றது டிஃபால்ட்டா டாலில இருந்திருக்கும். இப்போ இங்க எங்க குவான்டிட்டி காட்டுது? 20 குவான்டிட்டிஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மட்டும் தானே காட்டுது. ஆக்சுவலா 20 குவான்டிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மட்டும் காட்டுது. அப்பனா நீங்க ஃப்ரிட்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியா செலக்ட் பண்ணிட்டு எவ்வளவு குவான்டிட்டி வாங்க போறீங்க? எக்ஸாம்பிள் 50 குவான்டிட்டி வாங்க போறேன். என்டர். அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஸ்டாக் வாங்குறத பிரைஸ் தான் வாங்கிருக்கீங்க. இல்ல சார் 35,000 இல்ல சார் 36,000 சார், அப்புறம் நீங்க 36,000 நீங்க மாத்திக்கலாம். சொல்ல புரியுதா? புரியுதா இல்லையா? 10 லிட்டர்ஸ் ஃப்ரிட்ஜ் செலக்ட் பண்றீங்க. 50 குவான்டிட்டிஸ் என்ன அமௌண்ட், அந்த அமௌண்ட் ஜஸ்ட் என்டர் 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 என்டர். சொல்ல புரிஞ்சுச்சா? இப்ப அடுத்த என்ட்ரி பண்றீங்க. இல்ல சார் நான் இன்னொரு பொருளும் வாங்குறேன். அப்ப இதே மாதிரி ஏதாவது ஒரு லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. KLM ஏதாவது ஒரு லெட்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா ஓகேவா இந்த மாதிரி காமிக்க ரைட் ஹேண்ட் சைட்ல 10 லிட்டர்ஸ் ஃப்ரிட்ஜா, 42 இன்ச்சஸ் டிவியா, இல்ல சார் நான் மாடல் நம்பர் வச்சிருக்கேன் X630 அந்த மாதிரி என்ன பண்ணுங்க ஆக்சுவலா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 42 இன்ச்சஸ் டிவின்னு வச்சுக்கோங்க. இப்போ 42 இன்ச்சஸ் டெலிவிஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி எந்த குடோன் இருக்குன்னு தெரியல. இப்போ ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் கொடுங்க. இந்த மாதிரி ஏதாவது லெட்டர் எழுதி பேக் ஸ்பேஸ் கொடுங்க. எந்த ஃப்ளோர்ல இருக்குன்னு காமிக்குது? கிரவுண்ட் ஃப்ளோர். அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்னு செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா டெலிவிஷன் இருக்கு அந்த இடத்துல எப்பவுமே நம்ம போடுவோம். அதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர். எவ்வளவு குவான்டிட்டி வாங்குறீங்க? எல்லாமே நான் 50 குவான்டிட்டி வாங்க போறேன். அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா காமிக்குது. அதனால ஜஸ்ட் என்டர் 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 என்டர். புரிஞ்சுச்சா? ஸோ 10 லிட்டர்ஸ் ஃப்ரிட்ஜ் சொல்லிட்டேன், வாங்கிட்டேன். 42 இன்ச்சஸ் டெலிவிஷன் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி என்டர் என்னது? இதே மாதிரி ஏதாவது லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா இங்க மேல காமிக்கும். பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ நான் மொபைல் போன்ஸ் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்க. மொபைல் போன்ஸ் ஜஸ்ட் என்டர். எந்த ஃப்ளோர்ல இருக்கு தெரியல சொன்னா நான் ஆக்சுவலா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இங்க சைடு ரைட் ஹேண்ட் சைடு குவான்டிட்டி காமிக்கும். எவ்வளவு குவான்டிட்டி காமிக்குது? செகண்ட் ஃப்ளோரா 10 குவான்டிட்டிஸ் காமிக்குது. அப்போ செகண்ட் ஃப்ளோர் என்டர்.
50 குவான்டிட்டிஸ் வாங்க போறேன். ஆட்டோமேட்டிக் அமௌண்ட் என்ன பர்ச்சேசஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்டாக் ஐட்டம் ஒரு பிரைஸ் என்டர் பண்ணோம்ல, அது காமிக்க ஆரம்பிக்கும். விற்கும் போது மட்டும் தான் நம்ம பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஆக்சுவலா. அப்ப என்டர், ஜஸ்ட் என்டர் 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 என்டர். நம்ம பொருள் வாங்கினா ஜிஎஸ்டி வரும். இப்போதைக்கு நான் ஜிஎஸ்டி கூட போல. இப்போ இன்னைக்கு மெயினா சும்மா சொல்லி கொடுக்க வந்திருக்கிறது என்னன்னு கேட்டா, எப்படி பர்ச்சேசஸ் எப்படி சேல்ஸ்க்கு என்ட்ரி பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஜிஎஸ்டி எப்படி கிரியேட் பண்ணி எப்படி ஜிஎஸ்டி எப்பலாம் போடணும்னு சொல்லி முதல்ல பர்ச்சேஸ் தரவா இருக்கணும். அப்பதான் அதெல்லாம் சேர்த்து சொல்லி கொடுக்க முடியும். இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் என்டர் 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 இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா பர்ச்சேசஸ் வந்து சேவ் ஆயிடும். யாருக்காவது டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்கா? அண்டர்ஸ்டுடா? யாருக்காவது டவுட் இருக்கா? பர்ச்சேசஸ் என்ட்ரி போடுறது யாருக்கு டவுட் இருக்கா? பர்ச்சேசஸ் போடுறது யாருக்கு டவுட் இருக்கா? சார் நான் பர்ச்சேசஸோட என்ட்ரி போட்டுட்டேன். ஆனா அந்த பர்ச்சேசஸோட என்ட்ரி போட்டுட்டு நான் போய் அதை பிரிண்ட் எடுக்கணும் ஆசைப்படுறேன் சார். அந்த வவுச்சரை பர்ச்சேசஸ் என்ட்ரி போட்டுட்டேன் சார். பர்ச்சேசஸ் ஒரு என்ட்ரி போட்டேன் சார். ஆனா நான் அதை பிரிண்ட் எடுக்கணும் ஆசைப்படுறேன் சார். என்ன சார் பண்றது? அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஃபங்க்ஷன் கீ F1 அப்படி சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா இல்லையா? நார்மலா உங்களோட கீபோர்ட்ல ஓகேவா, நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபங்க்ஷன் கீ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தெரியும். ஃபங்க்ஷன் கீ அப்படின்னு ஒன்று இருக்கும். பாத்துக்கீங்களா? இந்த மாதிரி கீபோர்ட்ல ஃபங்க்ஷன் கீ அப்படின்னு இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். ஃபங்க்ஷன் கீ. இந்த ஃபங்க்ஷன் கீயை பிரஸ் பண்ணிட்டு அப் ஆரோ டவுன் ஆரோ கொடுக்கணும். அதாவது பேஜ் அப் பேஜ் டவுன் இல்லாதவங்களுக்கு பேஜ் அப் பேஜ் டவுன் வந்து பேஜ் அப் பேஜ் டவுன் பிரஸ் பண்ணாலே மேல போக ஆரம்பிக்கும். பேஜ் அப் பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா சப்போஸ் அதுவே ஃபங்க்ஷன் கீ அழுத்தி பேஜ் அப் கொடுங்க. ஃபங்க்ஷன் இந்த F1 அழுத்திட்டு பேஜ் அப். நிறைய பேர் கேட்டீங்க பேஜ் அப் பேஜ் டவுன் என் கீபோர்ட்ல இல்ல சார், என்ன சார் பண்றது? அதான் சொல்றேன். ஃபங்க்ஷன் கீயை பிரஸ் பண்ணி பேஜ் அப், ஓகே, அதான் பேஜ் டவுன். சொல்ல புரிஞ்சா? இந்த மாதிரி கொடுத்து உள்ள போயிட்டு Alt P அப்படின்னு பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணினா கரண்ட் பிரிண்ட்னு வருமா? Alt P னா பிரிண்ட் சொல்லி கொடுத்தனா ஜஸ்ட் உள்ள போயிட்டு பிரிண்ட் கொடுக்காம ப்ரிவ்யூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகா ஒரு இன்வாய்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். பர்ச்சேசஸ் பண்ணதுக்கு வவுச்சர் வந்து அழகா ஜெனரேட் ஆகும். புரியுதா? இந்த மாதிரி நீட்டா ஜெனரேட் ஆகும். எத்தனை பேர் டவுட் இருக்கு? கிளியரா இருக்கீங்களா? நம்ம சேல்ஸ்க்கு எப்படி இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணணும் அடுத்த சொல்லி கொடுக்க போறோம். அதான் மெயின். ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? ஒண்ணுமே இல்ல. வவுச்சர்ஸ்குள்ள போயிட்டீங்க. ஆல்ரெடி போட்ட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் முன்னாடி என்ன போட்டிருக்கீங்க பார்க்கணும்னா பேஜ் அப் பேஜ் டவுன் அப்படின்னு கொடுங்க. சப்போஸ் பேஜ் அப் பேஜ் டவுன் உங்க கீபோர்ட்ல இல்ல, பேஜ் அப் பேஜ் டவுன் தேடுங்க முதல்ல உங்க கீபோர்ட்ல. அது இருக்கா இல்லையான்னு பாரு. பேஜ் அப் பேஜ் டவுன் இல்லைன்னா ஃபங்க்ஷன் கீயை பிரஸ் பண்ணி அப் ஆரோ டவுன் ஆரோன்னு போடுங்க. ஃபங்க்ஷன் கீயை பிரஸ் பண்ணி அப் ஆரோ இருக்குல்ல, அப் ஆரோ டவுன் ஆரோ, அந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு Alt P அப்படின்னு பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுங்க. இந்த மாதிரி வந்துடும். ஆக்சுவலா ஜூமை கிளிக் பண்ணீங்கன்னா ஜூம் அப்படின்னு காமிக்க போகுது. இது பர்ச்சேசஸ். சார் நான் பர்ச்சேசஸ்க்கு என்ட்ரி போட்டோம் சார். வவுச்சர்ல போயிட்டு சேல்ஸ்க்கு என்ட்ரி போனோம் சார். ரைட் ஹேண்ட் சைட்ல போடுங்க, சேல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. சேல்ஸ் கிளிக் பண்ணி நான் இன்னும் வெண்டார் அது மாதிரி கிரியேட் பண்ணல, கஸ்டமர்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணல, சும்மா கேஷ் டிரான்சாக்ஷன் தான் பண்ண போறேன். கேஷ் அப்படின்னு என்ட்ரி போடுங்க. அதே மாதிரி டிஸ்பேட்ச் நம்பர் அது மாதிரி அழகா போடுங்க. டிஸ்பேட்ச் த்ரூ கொரியர் அப்படின்னு போடுங்க. அதே மாதிரி டெசிக்னேஷன் சென்னை பல்லாவரம் அப்படின்னு சும்மா நான் சும்மா எக்ஸாம்பிள் கிடைக்கிறேன். ஓகேவா? எங்க போய் ரீச் ஆகும்னா சென்னை பல்லாவரம். என்ன ஏஜென்ட் நேம்னு கேக்குறாங்க. SRS டிராவல்ஸ். இதுக்கு எதாவது லேடிங் நம்பர் வந்து அந்த லேடிங் நம்பர். ஓகே, பில் ஆஃப் லேடிங்னா இதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு அதோட நம்பர்ஸா இருக்கும். ஓகேவா? சோ இத வந்து என்ன வெஹிக்கல் மூலமா கொண்டு வரீங்க.
ஜஸ்ட் இப்படி என்ட்ரி பண்றீங்க. கேஷ் யாரோட டீடைல், அந்த பில்லிங்கோட டீடைல்ஸ் எல்லாம், பில்லிங் டீடைல்ஸ் எடுத்து என்ட்ரி பண்ண போறீங்க. சும்மா நான் அந்த பார்ட்டியோட டீடைல்ஸ், அவங்களுக்கு எங்க ப்ராடக்ட்ஸ் டெலிவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் எடுத்து என்ட்ரி பண்றேன். ஓகேவா? ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி என்ட்ரி பண்ணி சும்மா என்ட்ரி பண்றேன். தமிழ்நாடு ஜஸ்ட் சேல்ஸ். இப்போ லெட்ஜர் கீழே வரும், ஆக்சுவலா சேல்ஸ் அப்படின்னு என்ட்ரி பண்றேன். ஓகேவா? என்ன ப்ராடக்ட் சேல் பண்ண முடியும் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி காமிக்கும். ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து இப்போ 10 லிட்டர்ஸ் ஃப்ரிட்ஜ் விற்கணும். எத்தனை குவான்டிட்டி ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு? 70 குவான்டிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது என்ட்ரி தட்டுறேன். இது எந்த குடோன்ல இருக்கு? போய் கிரவுண்ட் ஃப்ளோர்னு செலக்ட்லாம் பண்ண முடியாது. கிரவுண்ட் ஃப்ளோர் செலக்ட் பண்ண முடியாது. ஏன்? எந்த ஃப்ளோர்ல இருக்கோ அந்த ஃப்ளோர் தான் குட்ஸை விற்க முடியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானே குட்ஸ் இருக்கு. இங்க 70 குவான்டிட்டி காமிக்குதா? அதுல போய் என்ன பண்றீங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் குட்ஸை கிளிக் பண்றீங்க. எவ்வளவு குவான்டிட்டி விற்கிறீங்க? ஆக்சுவலா 25 குவான்டிட்டிஸ் விற்கிறீங்க. ஜஸ்ட் என்ட்ரி தட்டுங்க. ஏன் அமௌண்ட் வரல? ஏன்னா சேல் பண்ணும்போது நம்ம அதிகமான வேல்யூல வந்து விற்போம். அதனால சேல் பண்ணும்போது என்ன வேல்யூ, அந்த வேல்யூ எடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்டர். ஸோ இதே மாதிரி என்ட்ரி பண்ண போறீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தது வந்து 42 இன்ச்சஸ் டெலிவிஷன் விற்கிறேன். டெலிவிஷன் அப்படின்னு கிளிக் பண்றேன். எந்த ஃப்ளோர்ல இருக்கு? ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு எந்த ஃப்ளோர்ல இருக்கு? கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இங்க இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தெரியுதா? கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு இருக்கு. ஏன்னா 80 குவான்டிட்டி அதை தான் இருக்கு. ஸோ இதில் போய் என்ன பண்றேன்? 25 குவான்டிட்டிஸ் அப்படின்னு கிளிக் பண்றேன். இப்போ இதே மாதிரி அமௌண்ட் எடுத்து என்ட்ரி பண்ணணும். என்டர். ஸோ இதே மாதிரி அடுத்த ப்ராடக்ட் என்னது? X630 சோனி மொபைல். நம்ம எல்லா ப்ராடக்ட் இப்படி போகணும் அவசியம் இல்லை. சும்மா நான் 3 ப்ராடக்ட் சேல் பண்ணி காமிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. இந்த மாதிரி என்ட்ரி தட்டின உடனே இது எந்த ஃப்ளோர்ல இருக்கு? நமக்கு தெரிஞ்ச மாதிரி செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு ஆக்சுவலா. ஸோ செகண்ட் ஃப்ளோர். எத்தனை குவான்டிட்டி விற்கிறீங்க? 25 குவான்டிட்டிஸ் விற்கிறீங்க. என்ன அமௌண்ட் விற்கிறீங்க? 55,000 rupees விற்கிறேன். சும்மா என்ட்ரி பண்றேன். என்டர். இதே மாதிரி என்டர். ஸோ என்டர். ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணா போதும். சரி, அப்ப இதை பிரிண்ட் எடுக்கணும் ஆசைப்பட்டா அப்போ ஒண்ணுமே கிடையாது. ஃபங்க்ஷன் கீயை பிரஸ் பண்ணி அப் ஆரோ கொடுத்தீங்கன்னா அந்த பேஜுக்கு போயிடும். இதுல போய் ஆல்ட் பி அப்படின்னு பிரஸ் பண்ணுங்க. இல்ல பேஜ் அப். சொல்ல புரியுதா? ஒன்னு வவுச்சர்ஸ்ல போயிட்டு உங்க கீபோர்ட்ல பேஜ் அப் பேஜ் டவுன் இருக்கா பாருங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். பேஜ் அப் பேஜ் டவுன் தான் ஓகே. அது இல்லைன்னா ஃபங்க்ஷன் கீயை பிரஸ் பண்ணி அப் ஆரோ கொடுத்துட்டு ஆல்ட் பி அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் கொடுக்குறீங்க. இதுல பிரிண்ட் கிளிக் பண்ணாம ப்ரிவியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஜூம் அப்படி பண்ணீங்கன்னா அழகா இந்த மாதிரி சூப்பரான ஒரு இன்வாய்ஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். யார்கிட்ட பில் ஆகணும், யார்கிட்ட இந்த குட்ஸ் போகணும், கொரியர்ல போகணுமா, சென்னை பலவாரமா, இது என்ன டேட்டட், என்ன ப்ராடக்ட்ல நம்ம கொடுத்துருக்கோம், அந்த ப்ராடக்டோட டோட்டல் காஸ்ட் என்ன, இந்த மாதிரி அழகா நம்ம பிரிண்ட் ஆச்சுன்னா சூப்பரா அழகா நீச்சா இந்த மாதிரி இன்வாய்ஸ் நீங்க அழகா பிரிண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தியா இல்லையா? ஸோ அழகா என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம இன்வாய்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டாக்ஸே இல்லாத ஒரு இன்வாய்ஸ். இப்போ ஜிஎஸ்டி கூட ரெடி பண்ணணும், அதான் அடுத்த காசு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா? பேஜ் அப் பேஜ் டவுன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நீங்க என்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்க போறேன். ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இன்வாய்ஸ அழகா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போடணும். இந்த இன்வாய்ஸ ஓகேவா அழகா குரூப்ல நீங்க என்ன பண்ணணும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடணும். நம்பர் 1. அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் P&L, அதாவது கேட்வே ஆஃப் டாலிக்குள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள போங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஆக்சுவலா டீடைல்டு வியூ. ஓகேவா? டீடைல்டு வியூ கொடுத்துட்டு டீடைல் வியூ அப்படின்னு கொடுத்துட்டு இதை எனக்கு பிரிண்ட் மோட்ல எடுத்து அழகா காமிக்கணும். நீங்க ஆக்சுவலா ப்ரிவியூ காமிச்சு இதே எனக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி காமிக்கணும். ஆக்சுவலா புரியுதா? P&L அனுப்பணும். இன்வாய்ஸ், அதாவது சேல்ஸ்க்கான இன்வாய்ஸ் இதையும் அனுப்பணும். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொஸ்டின் தரது மாதிரி எனக்கு டவுட் யாருக்காவது இருக்கா சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.
உங்களோட கைண்ட் வேர்ட்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். யாருக்காவது டவுட் இருக்கா? பர்ச்சேஸை விட சேல்ஸ் ரேட் அதிகமாக தானே ப்ராஃபிட் வரும். ஓகேவா? அப்படித்தானே ஒரு பொருளை விற்க முடியும். நம்ம அதிகமா இருக்கணுமானா டெஃபினட்டா அதிகமா தான் இருக்கும். இல்லைன்னா நீ பிசினஸ் பண்ண முடியாதுல்ல. கம்மியா இருந்துச்சுன்னா லாஸ் ஆயிடும். நீ கம்மியா வேணா கம்மியா வித்துக்கலாம். நான் அதிகமா போட்டிருக்கேன், சேல்ஸ் அதிகமா இருக்கணுக்கா அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு, நான் ஆக்சுவலா இப்போ ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரி கொடுப்பேன். அந்த நேம்ல நீங்க கம்பெனியை கிரியேட் பண்ணி புதுசா ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி ஓகேவா, புதுசா ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி அதுல இந்த மாதிரி பர்ச்சேஸ் சேல்ஸ் கிரியேட் பண்ணி ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் கிரியேட் பண்ணி ஸ்டாக் ஐட்டம்லாம் கிரியேட் பண்ணி பையிங் அண்ட் செல்லிங் பண்ணி எனக்கு ஒரு வவுச்சரை அழகா நீங்க வந்து என்ன பண்ணணும், ஆக்சுவலா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா அனுப்பிச்சிடணும். பிளஸ் அதே மாதிரி பிஎன்ஏ எனக்கு அனுப்பிச்சு வைக்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் பா உங்களோட கைண்ட் வேர்ட்ஸ்க்கு. நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. யோர் டீச்சிங் இஸ் குட் சார், நைஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் டீச்சிங் சார் எல்லாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ்லி அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ். ஓகேவா? டவுட் இருந்ததுன்னா இந்த செஷன் இப்போ உடனே ஒரு 10 minutes யூடியூப்ல அப்லோட் பண்ண சொல்றேன். அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. திருப்பி ஒரு டைம் அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு டவுட்டா கேட்கணும்னு வச்சுக்கலாம். நீங்க இப்போ குரூப்ல எல்லாத்தையும் போட போறீங்க. ஓகேவா? முடிக்க இப்போ நீங்க குரூப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட போறீங்க. போடுவீங்களா? அக்கௌண்ட் டெலிட் பண்ணிட்டு ஷட் பண்ணிட்டும் பண்ணுங்க. சில பேர் ஷட் பண்ணிட்டு திருப்பி கம்பெனி சூஸ் பண்ணும்போது ஏதாவது தப்பா போடுவீங்க. அதனால அந்த கம்பெனி டெலிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஓகேவா? நீங்க அதே கம்பெனி புதுசா கிரியேட் பண்ணி ஷட் பண்ணிட்டும் புதுசா அது பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா வெல் அண்ட் குட். ஓகே, நான் நீங்க முதல்ல டாஸ்க் இப்போ கொடுக்குறேன். அந்த டாஸ்க்கை நீங்க எனக்கு பண்ணிட்டு குரூப்ல அப்டேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ குரூப்ல அப்டேட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாஸ்க்கை முடிச்சு ஒன்ஸ் இது பண்ண தெரியாதவங்க டவுட் இருக்கவங்க இப்போ யூடியூப்ல அப்டேட் பண்ண சொல்றேன் சார். அதையும் வந்து நீங்க பார்க்க ஆரம்பிங்க. சொல்லுங்க ருத்து சம்யுக்தா, என்ன டவுட் உங்களுக்கு? எனக்கு எதுவும் காமிக்க உங்க டவுட். எஸ் சார் கிளியர்னு போட்டிருக்கீங்க. என்ன டவுட்? ஆனா இன்னும் ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் ஒரே ஒரு டைம் சொல்றேன். அதான் நீங்க ஒன்ஸ் பர்ச்சேசஸ் என்ட்ரி போடுங்க, அடுத்த சேல்ஸ்க்கான என்ட்ரி போடுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. இப்படி நான் அந்த வீடியோவை உடனே யூடியூப்ல இப்போ அப்லோட் பண்ண சொல்றேன். 5-10 minutes அப்டேட் பண்ண சொல்றேன். அப்டேட் பண்ணி குரூப்லயும் இப்போ போட சொல்றேன். ஸ்டில் நீங்க என்ன பண்ணணும், எனக்காக ஆக்சுவலா அழகா ஒரே டைம் இந்த என்ட்ரியை போட்டுட்டு எனக்கு குரூப்ல ஸ்கிரீன்ஷாட் ஆகுங்க, நான் பாக்குறேன். சரியா? தேங்க்யூ கைஸ். நீங்க குரூப்ல போடுங்க. டவுட் இருந்தா திருப்பி நான் ஆன்லைன்ல கனெக்ட் பண்றேன். சப்போஸ் டவுட் நிறைய பேருக்கு